நாகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியோடு எடப்பாடியார் தலைமையில் அதிமுக வென்று ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் நாகை அருகே சாட்டிக்குடியில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசினார். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த சாட்டியக்குடியில் கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய வீரர்களுக்கான செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டப்பேரவை உறுப்பினருமான OS மணியன் பங்கேற்று எதிர்வரும் 2026 நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வலுவான கூட்டணியோடு EPS எடப்பாடியார் தலைமையில் அதிமுக வென்று ஆட்சி அமைக்கும். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றது பெரிதல்ல. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்காக தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என பேசினார். மேலும் தற்பொழுது சிறையில் இருந்து வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருப்பதாகவும் மீண்டும் அவர் சிறை செல்ல போவது உறுதி என பேசிய அவர், ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தபோது அவரை விமர்சித்து முதல்வர் MK ஸ்டாலின் ஏற்கனவே பேசிய ஆடியோவை ஒளிபரப்பு செய்து திமுக குறித்து கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து ஒரத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல கீழ்வேலூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பேருந்து இயக்க வேண்டும். 2023-2024 ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸ் தொகை பெரும்பாலான விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. அதனை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கீழ்வேலூர் அருகே குறுக்கத்தியில் தற்பொழுது செயல்பட்டு வரும் வேளாண் கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் விரைவில் ஏற்படுத்தி மாணவர்கள் சிரமமின்றி படிக்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம், மாவட்ட MGR மன்ற செயலாளர் S பால்ராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். உங்களுடைய உழைப்பில் இருக்கிறது. அதை நீங்கள் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 40க்கு 40 ஜெயிச்சு டெல்லிக்கு போய் டெல்லியில் வேணா காப்பி குடிச்சிட்டு வரலாமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது பண்ண முடியாது. பார்த்தீங்களா, வாத்தியாருக்கு சம்பளம் போடல, டெல்லி சர்க்கார் பணம் கொடுக்கல. ஏன் ஒரு 40 நாடாளுமன்ற கேட்க வேண்டியது, போராட வேண்டியது. இன்னைக்கு வாத்தியாருக்கு சம்பளம் போடல, பாப்பா கேட்டா டெல்லி சர்க்கார் கொடுக்கல. நீதான் டெல்லிக்கு 40 ஜெயிச்சு போய் வாங்க வேண்டியது. வக்கீல வழி இப்போ போய் சரணாகதி ஆகிட்டு ஸ்டாலின் போய் நீண்ட முடிஞ்சா கிடையா கோடி இடத்துல காலில் வந்து ஆக வேண்டியதை பேசிக்கிட்டு இருக்கிறார், பண்ணிக்கிட்டு இருக்கிறார். திமுக நல்லா கை கூத்துருச்சு பிஜேபியோட. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தேநீர் இருந்துக்கிறாங்க வரலங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தேநீர் இருந்துக்கு வரிசையா போயிட்டாங்க. ஏன் போன கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுறதுக்கு பிஜேபியுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து துறக்கிறாங்க. நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சர்கள் 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பதான் அவரை மாத்திர சீனியர் அமைச்சர்கள் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திரம் மாத்தல. இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பாலாஜியுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, ஆனா அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், மேலாளர்களுக்கு புகார்கள்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, GST கருவி. அந்த கருவியில ஊழல் இருந்திருக்கிற சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தில் எடுத்து பேசுறேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு ஆனா அதை
அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமாக பணம் கட்டிருக்கு கேபிள் டிவி பொறுத்தவரைக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்னா செந்தில் பாலாஜியுடைய பினாமி பெயர்ல தான் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அது அடுத்தது பாத்தீங்கன்னா தம்பிதுரையுடைய பினாமி பெயர்ல தான் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து அவ்வளவு பாட்டு. ஆக அந்த அளவுக்கு லஞ்ச லாவணியம் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அந்த நான் பேசுறதை விட அவர் விளக்கமா பேசியிருக்கேன். செந்தில் எப்படி பாட்டு போனார் பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் பேசிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயிலிருந்து வந்தன்னைக்கு மறுநாளே மந்திரி. அது என்ன மந்திரி? 10 ரூபா மந்திரி, அணில் மந்திரி. இந்த துறையை மாற்றி கொடுக்க விடாது, அணில மாத்திரமா மாற்ற விடாத, இந்த 10 ரூபா மந்திரியை மாத்திரமா மாற்ற விடாத. துறையை 10 ரூபா துறையும் மாத்தல, அணில் துறையும் மாத்தல, அவருக்கே கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? அங்கதான் விஷயமே இருக்கு. அது என்ன விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்க. இதுதாங்க அந்த ஆட்சி, இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற திமுக மந்திரி சபையில அந்த மந்திரி சபை நடத்துறதே யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அண்ணா திமுக தான். இவரு ஈரோடு அண்ணன் முத்துசாமி, திருச்செந்தூர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், சென்னை சேகர்பாபு, அருப்புக்கோட்டை KKSSR, இவர் கண்ணப்பா